என்னடா சொல்ற? ஆமா, அப்படிதான் சொன்னான். எனக்கு எல்லாம் ஓகே, காமெடி பண்ணாதன்ட்டா. நான் என் லவ்வ சொல்றேன், அது காமெடியாவா இருக்கு? ஏய், அவ என்ன சொல்றான்னு அவளுக்கே ஒன்றும் புரியல. ஏதேதோ சொல்றா. எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருக்குன்னா, நீ அந்த கவிதை சொல்லியுமா ஒர்க் அவுட் ஆகல? கவிதையா? என்ன கவிதை? என் லவ்வ கவிதையா சொன்ன முடியாதுன்ட்டா. எங்க கவிதையை சொல்லு. ஏய், நான் சொல்றேன். பெண்ணே, எனக்கு உன் மேல ஆசை. இது எப்படி நான் உன்கிட்ட பேச? எக்ஸ்ட்ராவா முளைக்குது மீச, இங்க வர்ற நம்ம கல்யாண தண்ணிக்கே பூச. இதுக்கு பேரு கவிதை. ஏன் இதுல என்ன குறைச்சல்? இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கு. ஏண்டா, 2 பேரும் மனநோயாளிங்களா? எந்திரிச்சு போங்கடா. சொல்லாம இருந்தா கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? கேளட்டு பைய. பாருங்க, நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி எல்லாமே வாங்கிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என் ஆளை கரெக்ட் பண்ண ஒரு நல்ல சீன் சொல்லிட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க. ஐஷு, உன் ஆளு கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ட்டி. நீ என்ன பண்றேன்னா, உன் மனசுல இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸையும் கொட்டி ஒரு 10 பக்கத்துக்கு பிளட்ல லெட்டர் எழுதுனேனா வெய், சிம்பத்திலே லவ் வாக் அவுட் ஆயிடும். ஓகேவா? இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. 3 வார்த்தைக்கு 300 ml உறிஞ்சிட்டீங்க. நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கே யோசிக்கலாமே. கரண்ட் ட்ரெண்ட்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பணக்கார பசங்கன்னா பார்ட்டி இல்லாம கூட இருப்பாங்க, ஆனா பார்ட்டி இல்லாம இருக்கவே மாட்டானுங்க. நீ அவன் போற பார்ட்டிக்கு போய் அவனுக்கு ஃபுல்லா சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு முடிச்சிரு. மிச்சத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐஷு, என்ன இது பாரு. இரு, உன் ஆள் டெய்லி ஜாகிங் போவா. நீயும் அவ கூட ஜாகிங் போனா? ஐடியா நல்லா இருக்கே. Hello. Hi. Good morning. How about joining me? Okay, it's a pleasure. புதிய பாடல் பாடு. பருவமே புதிய பாடல் பாடு. இளமையின் பூந்தென்றல் ராகம். இளமையின் பூந்தென்றல். என்ன ஐஷு, சீன் ஓகேவா? ஐடியா ஓகே, ஆனா நீ உள்ள வராத. அப்ப நாளைக்கே இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். டன். மார்னிங்ண்ணா. Hi bro. கண்டினியூ. ஏய், உன் ஆள் ரெடி ஆயிட்டான். அப்படியே அவன் கூட லெவல் மெயின்டைன் பண்ணியே ஓடு. ஸ்பீடா கிட்ட ஓடி தொலைச்சிடாதமா. ஓகே. சொதப்பிடாத, கான்சென்ட்ரேட். ஆல் தி பெஸ்ட். போ. போ. ஏய், ஓடு நீ. புடி. ஏய், அப்படிதான். ஓடு. ஏய், ஓடு. நல்லா வேகமா ஓடுடி. ஓடு. ஸ்பீடா போடி. ஓடு. அச்சோ. இனிமேலாம் இந்த மாதிரி டெரரான சீன் எல்லாம் சொல்லாதீங்க. ஐஷு, ஃபீல் பண்ணாதடி. நம்ம வேற பிளான் யோசிக்கலாம். யாரும் எதுவும் யோசிக்க வேணாம், நானே சொல்றேன். நான் அழகா இருக்கேனா? என்ன கட்டிக்க போறவ கொடுத்து வச்சு வேணா? இதுதான் சீன். அவன் இந்த கல்யாணத்துக்கு வருவான், உங்களை கிராஸ் பண்ணி போவான். அப்ப நீங்க யாரடி இவ? இவ்ளோ அழகா இருக்கா? இவள கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு நீங்க சொல்ல, அவன் பார்க்க நான் ஹை ஸ்பீட்ல திரும்புவேனா. அப்ப நீ ஃபேனை என் பக்கம் திருப்ப, என் தலைமுடி காத்துல பறக்க, அவன் என்ன நோக்க, நான் அவனை நோக்க, அவன் என்ன நோக்க, நான் அவனை நோக்க. இப்படியே நோக்கிட்டு இருந்தா அவன் வந்துட்டு போயிடுவான். ஏய், வந்துட்டான். ரெடி. வாங்க.
இவ்ளோ மேன்லியா இருக்கான். இவனை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சு. உங்க வம்சத்தோட ஒரே ஒரு ஆண் வாரிசான சிவாவுக்கு எப்படியாப்பட்ட பொண்ணு மனைவியா வரணுங்கிற உங்க எதிர்பார்ப்பு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் சலிச்செடுத்து வந்திருக்கேன். சலிச்சது இருக்கட்டும், கரெக்டா செட் ஆயிருமல்ல? கண்டிப்பா. சிவா, தேங்க்ஸ். ஆர் யூ ரெடி? நீங்க சொன்னாலும் ஓகே பெரியப்பா. வந்துட்டேன். இந்த பொண்ணு பேரு தப்பு. சும்மா சிறுத்த மாதிரி ஓடுவா. யாரு கூட? உங்களோட முடியல. நீங்க வேற ஸ்போர்ட்ஸ் உமன், ஓட்டப்பந்தய வீராங்கனை, உலகம் பூரா ஓடி இருக்கானா பாருங்களேன். வீட்டோட அடங்கி இருக்கிற பொண்ணா பாருங்க. இந்த மாதிரி ஓடுற பொண்ணெல்லாம் வேண்டாங்க. கரெக்ட். ஓகே, ரிஜெக்டட். இந்த பொண்ணு பேரு சௌமியா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அம்மா IAS, அப்பா IPS. நம்ம சிவாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏப்பா, உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, சூப்பர். கண்ணை மூட்டு 90 மார்க்ஸ் போடலாம். நல்லா இருக்கு. எங்க பாப்பா? ஒரு நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்புறமா போப்பா. போயிட்டு வந்து சொல்லிடுறேனே ப்ளீஸ். வந்துடுறேன். சொல்லிட்டு போப்பா. என்னது? என்னாச்சு? முக்கியமான வேலையா இருந்தால ஏன் டிஸ்டர்ப் பண்ண? என்ன மனுஷியா நீ? ஏன் நான் பண்ண? ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணனு சொன்னல. ஆமா, இப்போ என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணாம வேற ஒரு பொண்ணு பாத்துட்டு இருக்க? ஒரு பொண்ணை பார்த்தேன், அதுக்காக அவளுக்காக லைஃப் ஃபுல்லாக வெயிட் பண்ண முடியுமா? அப்படியே அவள் கிடைச்சாலும் என்ன லவ் பண்ணா என்ன கேரண்டி? ஏதோ பார்த்தம்மா மறந்தம்மான்னு போக வேண்டியதுதான். அதோட தான் குட்டியா கொஞ்சம் என்ன அன்னைக்கு நிலாவை பார்த்து பாட்டெல்லாம் பாடின? அன்னைக்கு ஏதோ ஒரு மூட்ல இருந்தேன், பாடினேன். ஒரே ஒரு போட்டோ பார்த்து இவதான் நம்மளோட லைஃப் பார்ட்னர்னு எப்படி உன்னால ஃபிக்ஸ் ஆக முடியும்? 2-3 போட்டோ இருக்கான்னு கேட்டு பார்த்து வந்துட்டுமா? ஐயோ, உனக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணை நேருக்கு நேரா பார்க்கணும். பார்த்த உடனே உன் மனசுல தோணணும், இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு. அவளுக்காக லைஃப்ல என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம்னு தோணணும். அவளுக்காக வீட்ல இருக்கவங்க கிட்ட பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு தோணணும். நீ சொன்னதெல்லாம் அந்த பொண்ணுட்ட இருக்கான்னு கேட்டு வந்துட்டுமா? ஏய் லூசா நீ, இவ்ளோ டீடைலா சொல்ற? புரியல. வர முடியா நீ? இன்னும் ஒரு அதிகாரம் பண்ற. நான் யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்படியோ போறேன். நீ ஏன் டென்ஷன் ஆற? எனக்கு என்ன டென்ஷன்? நீ எப்படியோ போ, எனக்கு என்ன? ஏதோ பாவம் நமக்கு தெரிஞ்ச பையனோட லைஃப் வீணாட கூடாதுன்னு ஃபீல் பண்ண, அவ்வளவுதான். நீ போ, போய் அந்த சேமியாவே கல்யாணம் பண்ணிக்கோ. சாரி, அவ சேமியா இல்ல, சௌமியா. சேமியா. வா சிவா, என்னாச்சு? என்னப்பா, பாத்ரூம் போய் ரிலீஃப் ஆனதுமே ஒரு நல்ல தாட் வந்திருக்கணுமே. நீ சொல்ல போற வார்த்தைக்காக தான் நாங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் சொல்லுடா, அந்த பொண்ணை ஓகே பண்ணிடலாமா? அந்த பொண்ணு வேணாம் பெரியப்பா. என்ன ஏண்டா 90 மார்க் போட்ட? படிப்புக்கு 90 மார்க் ஓகே, லைஃபுக்கு 100 மார்க் வேணும். இப்போ உனக்கு எந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணுங்கிற? அது ஒரு பொண்ணு பார்த்த உடனே உள் மனசுல இவன் நமக்காகவே பிறந்திருக்கான்னு தோணணும். அவளுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுக்கலாம்னு தோணணும். தேவைப்பட்டா அவளுக்காக வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் கூட சொல்லலாம்னு தோணும். எடுத்து வச்சே போலாமே. எங்க சௌமியா காணோம்? இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்? நீ தண்ணியில இல்லடா, நெருப்புல நின்னு தவம் பண்ணாலும் அந்த சௌமியா எனக்கு தாண்டா. நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்கூசுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாதிரி தாண்டா இருப்ப. குருஜிடா பாங்கே நின்னுட்டேன், உள்ள வாடப்பா. நமஸ்காரம் மாஸ்டர். அம்மா இத வாங்கிக்கோ. மார்கழி திங்கள் அல்லவா, மதி கொஞ்சம் நாள் அல்லவா, என்ன கேணத்தனமா பார்த்துட்டு இருக்கா? இது கண்ணங்கர பொழுதல். ஒரு சுமால் ரிக்வெஸ்ட்ங்க, இங்க
சாதகம் பண்ண வர்றவங்கல்ல சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்னு நோயாளியை பாக்குறதுக்கு வர்ற மாதிரி வராம ஏதோ வரும்போதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்காய் தக்காளின்னு கொண்டு வந்தீங்கன்னா சமையலுக்கு யூஸா இருக்கு. அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன் ஆண்டி. சரிங்க. இதே சம்பிரதாயம் தெரியாம கேட்டுட்டேன். நேத்து விட்டு போன அந்த குரு வணக்கத்தையும் தொடங்கலாமா? ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் ஒண்ணு சேருதுங்க. நல்ல காம்பினேஷன். இல்ல அவ்வளவு ஆட்ட வேண்டாம். தை தை சோ முடியல. தை 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 தித்தி தை தித்தி தை. ஐயோ இன்னும் இவன் ஆடுறத பார்த்த உடனே தண்ணி எல்லாம் சூடாகுது. ஓ இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது. தை தை. அப்பா மாஸ்டர் நீ குரு வணக்கம் பண்ணிட்டே இரு. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் போய் கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு வரேன். தை 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 தை. மெதுவா மெதுவா மெதுவா. பூமி தாங்காதடா. மெதுவா பண்ணு. பழைய வீடு. தை 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 தா. என்ன சத்தத்தையே காணோம். பிராக்டிஸ் பண்றியா இல்லையா? இதோ வரேன். இது யார் வச்சாங்க? என்ன உப்பு கறிக்குது? தெரியல குருநாதா. என்ன ஒரு கள்ள லட்சணம். வணக்கம் மாஸ்டர். யார் இந்த பஃபூன்? நீயா? ஆமாமா சார். இங்க என்ன பண்ற? நடனம் கத்துல வந்து சார். பாட்டுல இருந்து நடனம். அப்ப நீ எங்க அண்ணன் சைடு அந்த பக்கம் போ. குருநாதா சாரீரனா என்ன? டேய் சாரீரனா குரல் வரும். அது உன்கிட்ட சுத்தமா கிடையாது. அது இருந்தாதான் கர்நாடக சங்கீதமே வரும். நீ பேசாம கானா பாட ஆரம்பிச்சுனா. குருநாதா ஏன் சாரீரத்துக்கு என்ன வருமோ அதை சொல்லி கொடுங்க போதும். இப்ப வந்தடி வழிக்கு செல்ல குட்டி. இன்னும் குருநாதா மூக்க போடுறீங்க, பாப் போட போறீங்களா? ஏன் குருநாதா இது என்ன உங்க ஃபர்ஸ்ட் நைட்ல மீந்து போன பாலா இப்படி புளிக்குது? கழுதப்பால். கழுதப்பாலா? நிறுத்து. குடிச்ச உடனே வேலை செய்யுது. இதுக்கு மேல இன்னொரு காம்பினேஷன். இன்னொன்னா குருநாதா அப்படியே பண்ணி. கழுதப்பால். சரிடா சரி. எல்பிஜி சிலிண்டர் எங்க போயிட்டு இருக்குது? பாப்பு என்னடா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பாத்துப்பா பென்சில் ஷார்ப்பா இருக்கு. அங்கிளுக்கு பேக் பெருசா இருக்கு. குத்திட போற. நெருப்பா ஏத்துற. ஆட்டக்கார மண்டையினா ஆளக்கான எங்க போனா நீ ஆண்டி ஏன் ஆண்டி வெளியில நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல சிவா. இந்த பப்பு பைய பிரியாணி கேட்டு அடம் பிடிக்கிறா. வீட்டுக்குள்ளார வேற கேஸ் தீந்து போச்சு. இந்த ஆட்டோக்கார முருகனை வரச்சுன்னா அவனையும் காணா. ஏப்பா பிரியாணி கடை எங்க இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. ஆண்டி நேரா போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு ரவுண்டானா இருக்கு. அதுக்கு பக்கத்துல செல்வம் தியேட்டர் இருக்கு. அங்க இருக்கு ஆண்டி. ஆற கடை அட்ரஸ் கரெக்டா சொல்ற சிவா. நீயே போய் வாங்கிட்டு வந்துரு சாமியே. போயிட்டு வந்துரு. பப்புக்கு லெக் பீஸ் தான் வேணும். கடைக்காரங்கிட்ட கண்டிஷனா சொல்லி போடு. தொடக்கறி தான் வேணும்னு. பராக்கு பார்த்து பல்லழிச்சு நிக்காத. சீக்கிரம் வா. நல்லவேளை யாரும் பார்க்கல. ஹலோ சொல்லு மச்சான். அவுட் கோயிங் போகாத மொபைல்ல என்ன ஈவினிங் முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆமா சரி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நான் உனக்கு அப்புறம் பேசுறேன். சீல குப்பை தொட்டிக்கு வந்து நிக்கு. ஐயோ ஏய் நம்ம தொலகான கடன் நினைக்கிறேன். டேய் திங்கடா. டேய் எந்திரா டேய் எந்திரா. அண்ணா வந்துன்றா. அண்ணா ப்ளீஸ் நான் எந்திரா குடுனா. சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணாத பாப்பா. அண்ணா நான் வாங்குற காசு கொடுலனா. இப்ப போ போற இல்ல நீ. டேய் புரிஞ்சுங்கடா. லவ் மேட்டரா. இது லவ் மேட்டரா. நம்ம கலெக்ஷன் காசுலாம் போட்டு கொடுத்துலாம்டா. ப்ளீஸ் இந்த கவர் எல்லா காசும் கொட்றா. இந்தா நீயாவது சந்தோஷமா இரு. லவ்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்பா. எங்க பண்ணு அந்த கை என்னாவது நன்னா சார். அப்படி இல்ல ஏன் குருநாதா கழுவி வச்சு அண்டாம என்ன கவுத்து போட்டு வச்சிருக்கீங்க? டேய் அப்பதான்டா கால்ல இருந்து ரத்தம் மூளைக்கு ஏறி வாய் வழியா சாரீரம் வரும். வயிறு அரமல்ல
மாஸ்டர் குரு வணக்கம் கஷ்டமா இருக்கு நான் உனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டா குட் மார்னிங் நீங்க சொல்றே இது மூஞ்ச பாக்குறேன் நானே மாமா சாப்பிடு சௌமியா உங்களுக்கு ஏன் வீண் சிரமம் கொடுங்க நான் ஊட்டி விடுறேனே ஓகே தேங்க்ஸ் நான் பாடுறேன் அதை கேட்டு நீ பாடு குரங்கெல்லாம் கோரசா கத்துற மாதிரி குருநாதா புரியல குருநாதா வத்த குழம்பு வடாம கொண்டு வந்திருக்கேன் நீங்க அச்சமம் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா மாவே சிக்கன் பிரியாணி சும்மா சிக்கன் இருக்கு ஒரு வாய் சாப்பிடறா ஐயோ நான் பியூர் வெஜிடேரியன் என் ஹஸ்பண்ட் மட்டும் எக் சாப்பிடுவார் இது மட்டும் எடுத்துக்கிறேன் இதே எடுத்துட்டு போங்க ஐயோ வெச்சிட்டு போங்க நாங்க சாப்பிட்டுக்கோ அப்படியே வெச்சிடுறேன் சௌமியா நேத்து மாதிரி சாப்பிட்டு முடிச்சது எங்க ஆத்துக்கு வந்துரு மாணவர் பேடு தனக்கு ஜென்டா தனக்கு ஜென்டா தனக்கு ஜென்டா டேய் சங்கீத சக்கரவர்த்தி உன் அண்ணன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல நீ செத்தடா ஏய் கிழவா உன் பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கல நீ தீந்தடாம அவனை நீ காரி துப்புறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை மச்சான் ஏன்னா நீ தானே என் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தோலை நான் உட்கார போற அப்புறம் என் கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டா. யார் கூட? எங்க ஓடி போனா? கீழே வீட்டுக்கா? ஏன் ராம் சார் இந்த நடையை மட்டும் மாற்றவே மாட்டானே. கெமிஸ்ட்ரி 12. ஓகே சார். படிக்கலன்ட்டு 12 மார்க் வாங்கிட்டலடா ரோகி. ஒரு மாதிரி இருக்குடா. ஏன் வயிறு சரியில்லையா? அது இல்லடா, நான் கூட இப்ப லவ் எல்லாம் பண்றேன். சினிமால பாத்திருக்கேன், பீச்ல பாத்திருக்கேன், நம்ம கிளாஸ்ல கூட பாத்திருக்கேன். ஆனா இப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். பியூட்டி என்ன தெரியுமா? நான் அவளும் என்ன லவ் பண்றேன். குமரன் மாமா இந்த எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க சார். ஏன்டா கொஸ்டின் பேப்பரே ஆன்சர் ஷீட்ல எழுதி வச்சிருக்க? அடப்பாவி, என்னடா கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்ல எழுதி வச்சிருக்க? சாரி சார், ஹிஸ் மிஸ்டேக். ஹி வில் கரெக்ட் இட் நெக்ஸ்ட் டைம் சார். எல்லாம் தலையெழுத்து. இருந்தாலும் மார்க் போட்டு இருந்திருக்கலாம். இதான் எக்ஸாம் நல்லா பண்ணதா மாமா? முன்னரா முன்னால தான் இந்த நிலைமை. வாய்க்கிறாரா? டேய் ராம் சார், நம்ம கேக் அப்புறம் 6 வருது சார். இந்தா மேத்ஸ் 7. 7ஆ சார்? ஐயோ, கூட்ட 5 தான் வருது. இவருக்கே கணக்கு தெரியல. பேசாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அடப்பாவி. ராம் சார், பிசிக்ஸ் 86. தேங்க்யூ சார். டேய் சார், மற்ற சப்ஜெக்ட்லாம் 10, 12ன்னு வாங்குற, இதில் மட்டும் 86 வாங்கியிருக்க? டியூஷன் போகிறேன் சார். டேய் முண்டம், மற்ற சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டியதானே? அங்கெல்லாம் ஜனனி படிக்கணும்ல. போகிறேன் சார். அம்மா போனோன்னு ஜனனிட்ட காட்டணும். டியூஷன் பண்ணுன்னு வாங்க, அதையும் காட்டுற. ஹலோ ஹலோ மா, போன் வைமா, எனக்கு தான் போன்மா. ஹலோ, எவ்வளவு நேரம்டா போன்ல ஹலோ ஹலோன்னு கத்துறது? ஏய், அம்மா போன் எடுத்துட்டாங்கடி. டியூஷன் கிளம்பிட்டியா? அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்னால இன்னைக்கு வர முடியாது. சடனா அப்பா திருப்பதி போக பிளான் பண்ணிட்டாரு. இப்பவே கிளம்புறேன். வர 2-3 டேஸ் ஆயிடும். ஜனனி ஏய், யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? 1/2 மணி நேரத்துல வண்டி வந்துரும். அப்பா திட்டிட்டு இருக்காரு. இல்லம்மா, லாவண்யா கிட்ட கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்க பேசிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் முடிச்சிட்டு வா. ஓகே, இப்போ என்னால பேச முடியாது. நான் போணும். I'll call you from a PC, okay? I'll miss you. Okay, bye. ஹலோ